வணக்க மக்களே, நீங்க பாரு கேட்கறது பக்கம் கமெண்ட். நாங்க ஹோஸ்ட் அண்ட் அரசியல் குதிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சோனி ஸ்பைடர் வர்ஸுக்குல இருந்து குதிச்சிருக்காங்க. எஸ், இப்போதைக்கு ஸ்பைடர் வர்ஸை ஒரு மிகப்பெரிய பிளானா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்களாம். அதாவது எப்படி அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிராண்டா மாறிச்சோ அதே மாதிரி ஸ்பைடர் வர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டா மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்போ லேட்டஸ்டா 2 புதிய படங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாம அதன் மூலியமா நம்ம ஸ்பைடர் வர்ஸையும் எம்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட நியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 படங்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம். ஒன்னு மேடம் வெப், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாக்பாட். சோ இந்த 2 படங்களுமே வந்து நம்ம ஸ்பைடர்மேனுக்கு சம்பந்தப்பட்டது தான். சோ இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் வர்ஸ்ங்கிற விஷயத்தை மிக பெருசா வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது மட்டும் இல்லாம கூடி சீக்கிரம் நம்ம சினிசர் 6க்கான ஒரு அடித்தளத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவாங்களாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் 2 படங்கள் நம்ம சோனி சைடுல இருந்து ஸ்பைடர் வர்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக வேண்டியது. ஒன்னு ஆஃப் கோர்ஸ் மார்பியஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெனம். சோ வெனம் வந்து தள்ளி போட்டாங்க. பாசிபிளி மார்பியஸ் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. சோ 2 படங்கள் பேசும்போது அது ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையாது. அடுத்த வருஷம் ஆக்சுவலா 3 படங்கள் பார்த்தீங்கன்னா வரப்போகுது, இன்க்ளூடிங் நம்ம ஸ்பைடர்மேன் 3. ஸோ ஸ்பைடர்மேனுங்கிற விஷயம் வந்து வந்தாலே போதும், அது நம்மளுக்கு சோனிக்கு தான் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது டேரக்டாக ஸ்பைடர் வர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகும். இப்போ ஃபைனலாக நம்ம மேடம் வெப்ங்கிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது மூலியமா எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெர்ஃபெக்ட் சான்ஸ் நம்ம எம்சியூ கூட லிங்க் ஆகிறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா மேடம் வெப் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். அவங்களோட மிகப்பெரிய பவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் மல்டிவர்ஸ் டைமென்ஷன் வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த வகையில் சார்லிஸ் தெரானை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருக்காங்களா. யார் அவங்கன்னா மேட் மேக்ஸ் அந்த படம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் ஃபியூரஸாக வந்தாங்க பார்த்தீங்களா, அதே கேரக்டர் இப்போதைக்கு மேடம் வெப்புக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணுறதா வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் கேஷ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி அவங்கள வந்து வெனம் படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம மேட் மேக்ஸில் டாம் ஹார்டியும் சார்லிஸ் தெரானும் ஒன்றா நடிச்சிருப்பாங்க. ஸோ அதே காம்பினேஷனை திருப்பி நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. மேடம் வெப் படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் இப்போ இருக்க அந்த நிலைமையை பொறுத்து பாசிபிளி அந்த ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா மாறலாம். எனக்கு தெரிஞ்சு மேடம் வெப் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போறாங்க. அகைன் அவங்களோட பவர் வந்து மல்டி டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்றது. ஸோ அந்த வகையில் இந்த பக்கம் எம்சியூக்குள்ள இருக்க நம்ம டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஆஃப் த ஸ்பைடர்மேனை எப்படி அந்த பக்கம் நம்ம வெனாவர்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கிறது. ஏன்னா ரெண்டுமே இப்போதைக்கு என்னதான் ஒன்னா இருந்தாலும் இந்த பக்கம் மார்வல் யூனிவர்ஸ்ல நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அந்த பக்கம் நம்ம வெனாவர்ஸை பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுறதே தெரியல. ஸோ அது வரைக்குமே நான் வந்து இப்போதைக்கு பாசிபிளி ரெண்டுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான டைமென்ஷன்ல இருக்குன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி ஆகணும். ஸோ மேடம் வெப்பை இன்ட்ரடியூஸ் பண்றது மூலியமா பாசிபிளி அந்த டைமென்ஷனுக்கு ஒரு பிரிட்ஜா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்ட் பண்ண வைக்கலாம். அதாவது இந்த பக்கம் இருக்க நம்ம டாம் ஹாலண்டை அழகா தூக்கி அந்த பக்கம் வெனாவர்ஸ் டைமென்ஷன்ல பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல முதல் படமா அடுத்த வருஷமே நம்ம மேடம் வெப்பை ரிலீஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எப்போ நம்ம ஸ்பைடர்மேன் 3 ரிலீஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மேடம் வெப் படம் வந்து வரணும்னு சொல்லி வந்து இப்போதைக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய போல்டான ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் வெனம் படத்தில் வந்து ஒரு சின்ன கேமியோ வந்து கொடுக்க போறாருங்கிற ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்கு. ஸோ இதன் மூலியமா பார்க்கும்போது ரெண்டுமே சேம் டைமென்ஷனா இல்லை டிஃப்ரெண்ட் டைமென்ஷனா சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுத்தமாக புரியல. பட் நம்ம சோனி வந்து ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. கெவின் ஃபெகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அவரோட ஹெல்ப் அவரோட இன்புட் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஸோ மேடம் வெப்பை ஒரு பிரிட்ஜா யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம டிஸ்னியும் சோனியும் போட்டிருக்கிற டீல் படி நம்ம ஸ்பைடர்மேன் எந்தெந்த படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரோ அதில் நடந்த எல்லா விஷயங்களுமே ஸ்பைடர்மேனுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பைடர்வர்ஸ் படங்கள், அதாவது சோனி எடுக்கிற அந்த ஸ்பைடர்வர்ஸ் சோலோ படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேச முடியும். அதாவது நம்ம ஸ்பைடர்மேன் சிவில் வார், இன்ஃபினிட்டி வார், என் கேம், ஸ்பைடர்மேன் 1, 2 இந்த 5 படங்களை பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகியிருக்காரு. ஸோ சிவில் வார்னு சொல்லும்போது அதில் நடந்த அந்த ஃபைட்டை, ஏர்போர்ட் ஃபைட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்வர்ஸில் நடக்கிற பாசிபிளி மார்பியஸ் ஆர் வெனம் படத்தில் வந்து பேச முடியும். அதே மாதிரி நம்ம இன்ஃபினிட்டி வாரில் தானஸ் போட்ட ஸ்னாப், அதே மாதிரி என் கேமில் நடந்த பிளிப், இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த ஸ்பைடர்வர்ஸ் படங்களை வந்து எடுத்து பேசலாம். பட் அதை தாண்டி மற்ற படங்கள், அதாவது அயர்ன் மேன் 1, 2, 3, கேப்டன் அமெரிக்கா 1, 2 சொல்லி மற்ற படங்கள் நம்ம ஸ்பைடர்மேன் வராத படங்கள் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்து பேச முடியாது. அதே தான் இந்த பக்கமும் நம்ம வெனம் வர்ஸ்ல நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனாக வந்துட்டாருன்னா வெனமை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம எம்சியூக்குள்ள ஏதாவது படத்தில் வந்து அப்பேர் ஆனார்னா பாசிபிளி அவெஞ்சர்ஸ் 5 இல்லைனா சிவில் வார் 2 அப்பேர் ஆனார்னா அதில் வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அப்பேர் ஆகிற மூவியில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது எம்சியூக்குள்ளேயும் வெனாவர்ஸுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க முடியும் சொல்லி தான் இப்போதைக்கு அந்த டீல் வந்து பேசப்படுது. இந்த விஷயத்தை நம்ம கெவின் ஃபெகே கூட வந்து பார்த்தீங்கன்னா காமிகான், அதாவது போன வருஷம் காமிகான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நம்ம ஸ்பைடர்மேன் தான் இந்த பக்கம் 2 யூனிவர்ஸ், 2 சினிமேட்டிக் வேர்ல்டுக்குமே ஒரு பிரிட்ஜ்னு. ஸோ எஸ், மேபி நம்ம டாம் ஹாலண்ட் நம்ம கெவின் ஃபெகே சொன்ன மாதிரி ஒரு பிரிட்ஜை ஆக்ட் பண்ண முடியும். அந்த பிரிட்ஜுக்கான பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற விஷயமா நம்ம மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண முடியும். அவங்களால டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டைமென்ஷன் சொல்லி பேசும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த ஸ்பைடர்மேன் விஷயங்கள், அதை தான்
ஸ்பைடர்வர்ஸ்னு சொல்லி நம்ம இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இந்த மொத்த யூனிவர்ஸுமே ஒரு ஸ்பைடர் வெப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பைடர்மேன். எல்லா டைப் ஆஃப் ஸ்பைடர்மேனே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கொண்டு வர அந்த சக்தியே பாசிபிளி நம்ம மேடம் வெப்புக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ கசாண்ட்ரா வெப் அவங்களோட ரோல் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ண போகிறாங்க. மேடம் வெப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டன்ட், கிட்டத்தட்ட நம்ம ஜீன் கிரே மாதிரி சைக்கிக் எபிலிட்டியோட பிறந்தவங்க. அவங்களால டெலிகைனசிஸ் பண்ண முடியும். அடுத்து நடக்க போகிற, அதாவது கொஞ்சம் அந்த நியர் ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்களால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம் நடக்க போகுதோ அந்த விஷயத்தை இவங்களால ஈஸியாக கெஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேசவும் முடியும். அதன் மூலிமா டிஃப்ரெண்ட் டைமென்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸும் பண்ண முடியும். பட் ஒரு மிகப்பெரிய கேட்ச், இவங்களால சண்டைலாம் போட முடியாது. இவங்களுக்கு கண்ணு தெரியாது. அதே மாதிரி முதுகு தண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் ஒரு சேரில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க. அந்த சேரில் வந்து ஸ்பைடர் வெப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கும். அது அவங்களோட முதுகு தண்டை பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வச்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பெருசாக சண்டை போடாத ஒரு கேரக்டர், டைமென்ஷனை மட்டுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். பட் ஒன்றுமே சண்டையே போடாதப்போ இவங்க பிறக்கும்போதே கண் இல்லாமல் தான் பிறக்கிறாங்கன்னா இவங்கள வச்சு என்ன கதை சொல்ல முடியும் நீங்கள் வந்து கேட்பீங்க. அதுதான் நானும் கேட்குறேன். இவங்கள வச்சு என்ன கதை சொல்ல முடியும்? மேபி இவங்களோட சப்போர்ட்டிவ் கேரக்டராக பார்த்தீங்கன்னா கொண்டு வரது ரொம்பவே நல்ல விஷயம், ரொம்பவே நல்ல விஷயம். பட் இவங்களுக்குன்னு ஒரு தனி படம் கொடுக்கும்போது பெரிய ஸ்டோரி ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இல்லை. அதுவும் நம்ம ஸ்பைடர்மேன் இன்வால்வ் ஆகாமல் ஒரு ஸ்டோரி வந்து சொல்லணும்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இது வரைக்கும் காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்களே இடம் பெறலை. நம்ம ஸ்பைடர்மேன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேடம் வெப்பே கொஞ்சம் பாப்புலர் ஆகி விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி இது ஒரு நம்ம வெனம் மாதிரியான சீக்ரெட் ஆர் ட்ரூ ஆரிஜினாக இருக்க முடியும். ஸோ வெனம் படத்தில் நம்ம காமிக் புக்கில் பார்க்காத ஒரு ஆரிஜின் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் பாசிபிளி நம்ம மேடம் வெப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆரிஜின் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஒரு சொந்த ஆரிஜின் பார்த்தீங்கன்னா எழுதலாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மேடம் வெப் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. அதை தொடர்ந்து ஜாக் பாட் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸை சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் தான். நிறைய பேர் சத்தியமாக கேள்விப்பட்டதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெப்த்தாக வந்து கொடுக்கப்படலை. பட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சாரா எரட் அப்படின்னு சொல்கிறவங்க அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேடியோஆக்டிவ் எனர்ஜி மூலமா அஃபெக்ட் செய்யப்படுவாங்க. அந்த டைமில் கரெக்டாக 777 வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் இந்த பக்கம் நம்ம சாரா எரட்டோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா புகுந்துடும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஸ்பைடர்மேனோட ஆர்ஜின் மாதிரியே இருக்குல்ல அந்த ரேடியோஆக்டிவ் ஸ்பைடர். நம்ம பீட்டர் பார்க்குற கிடைக்க அவரோட டிஎன்ஏ மொத்தமாக ஆல்டர் ஆகிடும். அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பட் அந்த ஸ்பைடருக்கு பதிலாக ஒரு வைரஸ் 777 வைரஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த வைரஸ் இந்த பக்கம் நம்ம சாரா எரட்டோட மொத்த பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணிடுது. அவங்களுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த்தை மட்டும் கொடுக்குது. ஸோ சாரா எரட் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த சாரா எரட் ஜாக் பாட் அப்படிங்கிற ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ இந்த ட்ரூ ஆரிஜினை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகிற ஜாக் பாட் படமும் வந்து இருக்க போதுன்னு சொல்லி வந்து பேசப்பட்டு இருக்கு. இந்த படமுமே டெக்னிக்கலாக அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் எத்தனை படத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. ஏன்னா வெனம் 2 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. ஸோ மேடம் வெப்பையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கூடவே ஜாக் பாட் அண்ட் சில்க்குக்கான ஒரு படமும் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதா முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 படங்கள். இதை தாண்டி யாருக்கு தெரியும் அடுத்த மாதம் இன்னும் 2 ஸ்பைடர்மேன் படங்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் செய்யலாம். உங்களுக்கு பேட்டர்ன் புரியும் நினைக்கிறேன். நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணுற மாதிரியே, அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹீரோஸ் வச்சு பண்ணுற மாதிரியே அந்த பக்கம் ஸ்பைடர்வர்ஸில் இருக்க எல்லா ஹீரோஸ், எல்லா கேரக்டர்ஸ், எல்லா வில்லன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி படத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிரேவன் த ஹண்டர் அதை கூட பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். கிரேவன் த ஹண்டருக்கும் தனி படம் வரப்போ அதை பார்த்தீங்கன்னா பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்குமே தனித்தனி படங்கள் கொடுத்துட்டு கடைசியாக சினிசர் 6 அண்ட் ஸ்பைடர்வர்ஸ் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வந்து கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி நம்ம MCUல பண்ண மாதிரியே தான் அவெஞ்சர்ஸுக்கு தனித்தனி படங்கள் கொடுத்துட்டு கடைசியில் எல்லாருமே ஒட்ட சேர்த்து அவெஞ்சர்ஸ் சொல்லி பேசின மாதிரியே இந்த பக்கம் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனி படம் கொடுத்துட்டு இன்க்ளூடிங் வில்லன் அவங்களுக்கும் படத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெனம் வேர்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சினிசர் 6 வந்து கொண்டு வரலாம். இப்போதைக்கு இதில் மிக பெருசாக இருக்க ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா நம்ம டாம் ஹாலண்டோட கேமியோ அவரோட ஸ்பைடர்மேன் எப்படி இந்த பக்கம் வெனம் வேர்ஸ்க்கு வர போறாருங்கிறது தான். ஸோ அதையும் சரி செய்கிற விதமாக இப்போதைக்கு மேடம் வெப் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் எல்லாம் இப்போதைக்கு பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்கு. எனக்கு எந்த ஒரு வருத்தமுமே கிடையாது. ஏன்னா டிஸ்னி சோனி ஒரு மிகப்பெரிய டீல் போட்டிருக்காங்க. ஸோ மார்வல் மூவிஸில் MCU சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுவாரோ அங்கெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்பியர் ஆவார். அதை தொடர்ந்து அந்த பக்கம் ஸ்பைடர்வர்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் நம்மளுக்கு மார்வல் சைட்லேருந்து ஒரு 4 படங்கள், அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம சோனி ஸ்பைடர்வர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 படங்கள் வருஷத்துக்கு. இது நல்ல டிசியும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. அவங்க சைடில் ஒரு 4 படங்கள் வந்துச்சுன்னா ஜாலியாக 12 மாதத்துக்கு 12 படங்கள் சொல்லி வந்து ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸுக்குலாம் தாறுமாறான ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். சோனி இதை பர்ஃபெக்டாக நெயில் பண்ணணும். அவங்க உண்மையிலேயே ஸ்பைடர்மேன் கேரக்டரை ஆல்ரெடி இந்த மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இருந்தால் இன்னத்துக்கு ஸ்பைடர்மேனுக்கு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய
ரீச் வந்து கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் லாஸ்ட் 20 வருஷங்கள் ஸ்பைடர்மேன் கேரக்டர் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் அவங்களுக்கு வந்து புத்தி வந்துச்சு. ஸோ மார்வல் கூட ஒன்றா சேர்ந்து அட்லீஸ்ட் அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் பற்றி எல்லாருக்குமே தெரிய பற்றினா உண்மையிலே தரமாராக இருக்கும். ஸோ பொறுத்தது பார்ப்போம் என்ன மாதிரி இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேடம் வெப் அவங்க ஒரு வர்த்தான படமாக தான் இருக்கும். பட் ஜாக்பாட்டுக்கு ஒரு படம் வந்து தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை தான் உங்களோட வீசா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால ரோசமான விடையில் மீட் பண்ணி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.